கடைக்கு போயிருக்கும் போது அந்த ஆவக்காய் மாங்காய் புளிப்பு மாங்காய் பார்த்துருந்தேன். சரி ஆவக்காய் ஊறுக்காய் போடலாம் 2 கிலோ வாங்கிட்டேன். ஊறுக்காய் போடலாமா? இந்த ஊறுக்காய் வந்து நான் மாங்காய் வந்து கழுவி துணியில நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த ஊறுக்காய்க்கு முக்கியமா அதுதான். சுத்தமா தண்ணி இல்லாம தொடச்சிட்டு போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும் ஊறுக்காய். நான் வந்து இது கணக்கு எப்படி வச்சிருக்கேன்னா, இந்த மாங்காவை கட் பண்ணிட்டு இந்த கிண்ணத்துல அளந்தேன். 5 கிண்ணம் மாங்காய் வந்துச்சு. அதனால ஒரு 1/2 கப்பு கல் உப்பை மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன். கல் உப்பு போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டேன் முதல்ல. இப்போ அதோடைய 1/2 கப்பு வெறும் மிளகாத்தூள் வச்சிருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம், முழு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் அப்படியே ராவா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஊறுக்காய் பொடி அரைச்சி வச்சிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு 3 ஸ்பூன் கடுகும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதோடைய நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நான் பாதி ஊற்றுறேன், வேணுன்னா பார்த்துட்டு மீதி ஊற்றிக்கலாம். சரிங்களா? நல்லா கிளறிக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப ஈஸியான ஊறுக்காய் இது, நம்ம வேக வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இது ஊற தான் இதோடைய டேஸ்டே நல்லா கொடுக்கும். நான் ஊற்றின எண்ணெயே கரெக்டாக இருக்கு. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நாள் பொறுத்து பார்க்கலாம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் நல்லா சூப்பராக. நம்ம போட்டு ஊற வச்சிருந்த மாங்காய் ஆவக்காய் ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாமா? 2 நாள் ஊறுச்சு. நான் பக்கெட்டிலேருந்து சட்டிக்கு மாற்றிட்டேன், ஏன்னா வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். பக்கெட்டியோட வச்சா அது பிளாஸ்டிக் இல்லை, அது மெல்ட் ஆகுன்றதுனால இந்த மாதிரி சட்டியில் மாற்றி துணி போட்டு வாயை கட்டி வச்சிருந்தேன் வெயிலில். அப்போ தான் சூரிய ஒளி நல்லா பட்டு வந்துருக்கும். நம்ம போட்ட எண்ணெய் மொத்தம் இப்படி மேலே வந்துருச்சு பாருங்க. சூப்பராக ஊறுக்காய் ஊறிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல? டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக. இதே மாதிரி நீங்களும் இதை தாளிப்பு எதுவுமே இல்லை, மாங்காய் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி அரைஞ்சி போட்டு மசாலா போடுறது ஒண்டிதான் இதோடைய வேலை. எண்ணெய் போட்டு செம்ம சூப்பராக ஈஸியாக ஊறுக்காய் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.